கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த கேஸ் வந்து இப்போ ப்ரொசீடிங்ஸில் இருக்குது, கேஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ரியல் ஃபேக்ட் என்ன, இதுக்கு பின்னாடி உண்மையான சம்பவம் என்ன நடந்தது அப்படின்றது கோர்ட் கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் கோர்ட்லேருந்து ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. அல்டிமேட்லி கோர்ட் தான் வந்து இதில் இருக்கிற ஃபேக்டை கண்டுபிடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இட் வில் டேக் டைம். ஸோ கேஸ் ப்ரொசீடிங்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அது வந்து தெரிய வரும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் பேசப்படுற விஷயங்கள் என்னங்கிறத நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஒரு 1500 ரூபாய் இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு பெண்ணோட உயிர் வந்து இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்காது. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்ககிட்ட தெளிவாக பேச போகிறேன். கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேராமெடிக்கல் கிளாஸ் அப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ அது நடந்து முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு இன்டர்ன்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் பெண்ணுடைய அவுட் சைட் காலேஜில் அந்த பர்டிகுலர் பெண்ணுடைய பர்ஸ்லேருந்து ஒரு 1500 ரூபா வந்து காணாமல் போயிடுது. அந்த 1500 ரூபா யார் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை பேசிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துறாங்க, காலேஜ் டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. 4 மணி நேரம் பேசுகிறாங்க. 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் பேக் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 4th ஃப்ளோர் போகிறாங்க. போன அவங்க அங்கேருந்து குதிச்சுட்டு தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, டெத் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. நேற்று தானே நான் பஸ் ஏற்றி விட்டேன் காலேஜுக்கு, இன்றைக்கி நீங்கள் என்ன இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்கள், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எப்போ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணுடைய டெத்தில் வந்து சந்தேகம் இருக்குது, நான் என் பொண்ணோட பாடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா உடலை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யூஸ்வல் இந்த காசுக்காக தான் கேட்டோம், மற்றபடி எதுவும் கேட்கல அப்படின்றாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் தனியாக இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொஃபஸர்ஸே வந்து ரொம்ப ரூடாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும், அந்த ஹர்ட்லாம் முடியாமல் கூட அவங்க சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் வந்து இருந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க 2 பேரை சம்மந்தப்படுத்தி பேசப்பட்டு ஏதாவது கேட்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது வந்து காசு தான் காணாமல் போச்சு, அதுக்காக தான் கேட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. 3வது ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரூடாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க திங்ஸ் தான். நம்ம வந்து எதுவும் அடிஷ்னலோ டெலிஷனோ எதுவும் இல்லாமல் ஆஸ் இட் இஸ் பேசுகிறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டாகவே வருமே. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து வரேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ப்ரொஃபஸர்ஸ் ரூடாக இருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் டீச் பண்ணது ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர். அவங்களுடைய கைடன்ஸில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூட் ப்ரொஃபஷன். ஓகேங்களா? ஹை பெய்டு இல்லை, ஹை வேல்யூடு ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இதில் வந்து ஒரு அன்ப்ரொஃபஷனல் அன்எத்திக்கலாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம், ஒரு 1500 ரூபாய் காணாமல் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாருமே கேட்குறீங்க அப்படிங்கிற அந்த பெண் மட்டும் ஏன் சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே கேட்குற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதை காலேஜ் நினச்சிருந்தா வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக போய் முடியறதுக்கான ஒரு ரீசன் என்ன ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது காலேஜ் டிபார்ட்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் தெரியும். 3வது விஷயம், அவங்க 2 பேர் ஒன்றா இருந்தாங்க, அதை பற்றி கூட அவங்க வந்து தப்பாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு நடந்துருக்கு, எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு. நான் ஆஃபீஸில் இருந்த டைமில். ஓகேங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒன்றா பேசிட்டா உடனே அது வந்து தப்பு, உடனே அது வந்து இவங்க இப்படி அவங்க அப்படி, இவங்க இதுதான் பண்ணுறாங்க, அவங்க அதை தான் பண்ணுறாங்க, ஏன் அதை ஃபஸ்ட் நாங்கள் பண்ணல, அப்படி பண்ணால் என்ன தப்பு? வி ஆர் நாட் மைனஸ், மேஜர். அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இட்ஸ் காமன், அப்சல்யூட்லி இட்ஸ் காமன். அப்படி இருக்கும்போது அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி, அதை வச்சு ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி, இல்லை நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தப்பானவங்க, தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னால் இட் இஸ் நாட் லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணும். என் லைஃப்லேயே அது மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் இவங்க சொன்னாங்களா, அதே மாதிரி எனக்குமே வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும்
ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ஆஃபீஸில் நானும் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கொலீக் ஒரு பொண்ணு 2 பேர் வந்து நின்று இருக்கும். ஓகே, என் லைஃப் அது நடந்திருக்கு. நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோமே தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டாகவோ எதுவுமே இல்லை. இட்ஸ் நாட், எல்லாமே ஜீரோ. ஜஸ்ட் பார்க்கும்போது ஹாய் பை அப்படிங்கிற ஒரு நார்மல் ஃப்ரெண்டு தான். அதுக்கே காலையில் 9 மணிலேருந்து 3 மணி இருக்கும். 10, 11, 12, 1, 2, 3 6 மணி நேரம் நான் ஆஃபீஸ் ரூமில், அவருடைய பாஸோட ஆஃபீஸ் ரூமில் நான் நின்றுருக்கேன். எனக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு, பர்சனலாக நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் நான் இருந்ததும் கிடையாது. அதுக்கப்புறமா நான் இருந்தது இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத நாள். June 23, ஐ திங்க் 2017, June 23, 2017 எனக்கு அது பர்சனலாக நடந்தது. ஓகேங்களா? ஸோ என்னால் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத நாள். எதனால் அதை மறக்க முடியாத நாள் சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி என் பர்த்டே June 22. ஸோ பர்த்டேக்கு வந்து நான் என் ஊருக்கு தான் வரேன் தவிர நான் அந்த பொண்ணு கூட எங்கேயும் வெளியே போகணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. நான் அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 22 என் பர்த்டே. ஸோ ஆஃபீஸில் வந்து நான் லீவ் கேட்குறேன், பெர்மிஷன் கேட்டு மதியானம் கிளம்பிட்டு இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து நான் வெளியே வந்துட்டு பஸ் ஏறிட்டு என்னோட ஊருக்கு நான் பஸ் ஏறி பாதி தூரம் வந்து நான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் நார்மலாக ஃபோன் பண்ணேன். ஓகேங்களா? பர்த்டேக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டேன். சில ஒர்க்ஸ் இருந்தது, அதெல்லாம் இதெல்லாம் பெண்டிங், இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணுற டைமில் அந்த என் பாஸ் வந்து அங்கே பக்கத்தில் இருந்திருக்காரு. அவர் என்ன நினச்சாருன்னா, ஓகே அந்த பொண்ணும் பர்மிஷன் கேட்க போகிறா போல், இவன் பர்மிஷன் போட்டு போயிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இந்த பொண்ணும் பர்மிஷன் போட்டு 2 பேரும் ஊர் சுற்ற போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சின்னு அந்த பொண்ணு அன்னைக்கு வேணும்னு நைட்டு 9 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக டைம் தெரியல, பட் மினிமம் 8 o'clock, நைட் 8 o'clock வரைக்கும் வேணும்னே ஆஃபீஸில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் அமிச்சாங்க. ஸோ எனக்கு தெரியாது, இவ்வளோ விஷயம் தான் எனக்கு தெரியவே தெரியாது. நான் கால் பண்ணால் ரிங் போச்சு, 2-3 டைம்ஸ் கால் பண்ணால் பிக் பண்ணல. ஓகே, நான் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்க, ஏது அப்படின்னா, சார் நீ வீடியோ கால் கூட வாங்க, நான் வந்து என் வீட்டில் தான் இருக்கேன் பாருங்கள் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் என்னமோ பேசிட்டு நீ மறுநாள் ஆஃபீஸ் வாங்க, சரி ஓகே வரேன், இதில் என்ன இருக்கேன்னு சொல்லி நான் மறுநாள் ஆஃபீஸ் போகிறேன். 9 மணிலேருந்து இல்லை 8 மணிலேருந்து, நான் சீக்கிரம் போயிடும் ஆஃபீஸுக்கு. 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி இந்த சொசைட்டியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் சில நேரங்கள் வந்து ரைஸ் ஆகுது. பட் இந்த சுச்சுவேஷன், இந்த பர்டிகுலர் சம்பவம் நான் கேள்விப்படும் போது எனக்கு என்னுடைய மெமரிஸ் ஞாபகம் வந்ததுனால தான் நான் எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது பின்னாடி நிறைய நடந்தது. அதெல்லாம் ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து ப்ரீஃபாக பேசுகிறேன். ஒரு விஷயம் நான் பேசணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசுவேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் லைக் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் ரெக்கவர் ஆகி வந்தேன், அவங்களும் ரெக்கவர் ஆகிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் தனி, அந்த பர்டிகுலர் பொண்ணும் தனி. ஓகே, இப்போ நாங்களாம் கான்டாக்ட்லேயே இல்லை. ஏன்னா அந்தளவு அது யூஸ்லெஸ் மேட்டர். அதுக்கே அவ்வளோ பெரிய பூதாகரமாக மாட்டினாங்க. பட் இங்கேயுமே அந்த மாதிரி இருந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னாடி உண்மையாகவே என்ன நடந்தது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ப முடியும். இங்கே ஒரு சின்ன ரூமர்ஸ் கிளம்பணும், அதை சுற்றி நிறைய ரூமர்ஸ் கிளம்ப, அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. பட் அல்டிமேட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோர்ட்டும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபேக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்கணும் வந்துச்சு. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். அண்ட் வீடியோ முடியறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களோட ஆஃபீஸ்லையோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதுனா ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஹார்ட் பிரேக்கெல்லாம் இல்லாமல் போல்டாக திரும்பியும் எழுந்து நின்று, நான் அது இல்லை சார், என்னால் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய குட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷோகேஸ் பண்ணணும். ஸோ பி போல்ட் அண்ட் பி கரேஜ் அட் எவ்ரி டைம் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.